பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி இருதயமேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆங்கிலத்திலே லவ் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு தமிழில் பல பெயர்கள் உண்டு. பரிவு, பாசம், பற்று, பக்தி, காதல், நட்பு, நேயம் என்று பல பெயர்கள் உண்டு. கிரேக்க மொழியிலும் அன்புக்கு பல பெயர்கள் உண்டு. குடும்பத்தில் நிலவுகின்ற அன்புக்கு ஒரு பெயர், ஒரு இளைஞன் இளம் பெண்ணுக்கிடையே நிலவுகின்ற அன்புக்கு இன்னொரு பெயர். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த ஒரு அன்புக்கு அகாப்பே என்கின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னலமற்ற தியாகமுள்ள அன்பு. இத்தகைய அன்புக்குத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இறைவனின் அன்பும் கூட ஒரு தியாகமுள்ள ஒரு அன்பு. குடும்பத்திலே கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அனைவருமே இத்தகைய தியாகமிகு அன்பை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கே உரிய பலவீனத்தில் சாதாரணமாக கூட நாம் பிறரோடு அன்பு கொள்ள தவறியிருக்கிறோம். பிறரை நாம் பகைத்து கொண்டு தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம். பகைவர்களை மன்னியுங்கள் என்பது இன்றைய நாளில் இறைவன் இயேசு நமக்கு தருகிற ஒரு அன்பான அழைப்பு. எனவே பிறரை பகைக்காமல் நாம் அவர்களை அன்பு செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதற்கான அருளை கேட்போம். அன்பு செய்ய தவறியமைக்காக மன்னிப்பு கேட்போம். பிறர் குடும்பத்தை குலைத்ததற்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பிறருடைய வாழ்வை வாய்ப்புகளை சீர்குலைத்தமைக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பிறரது நற்பெயரையும் புகழையும் கெடுத்ததற்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 26, இறைவசனங்கள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும்
அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும், அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள், மனமாறின செய்தியை நம்புங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 43 முதல் 48 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திடச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு கணவனும் மனைவியும் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். கணவன் கண்மண் தெரியாமல் காரை ஓட்டி கொண்டிருந்தார். மனைவி கணவனை பார்த்து காரை மெதுவாக ஓட்டுங்க என்று மட்டும் சொன்னார். கணவன் சொன்னான், இது என் காரு, நான் எப்படி வேண்டுமென்றாலும் ஓட்டுவேன், அதை கேட்க நீ யார் என்று சொன்னார். மனைவி ஒன்றுமே சொல்லவில்லை. வீட்டிற்கு வந்தார்கள். வீடு திரும்பியதும் மனைவி ஒரு தோசை சுட்டார். அது கருப்பாக வந்துச்சு. கணவன் கேட்டார், இது என்ன தோசை கருப்பாக இருக்குது? மனைவி சொன்னாங்க, இது ஏன் தோசை, நான் எப்படி வேண்டுமென்றாலும் சுடுவேன், அதை கேட்க நீங்கள் யார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு மிக ஒரு அருமையான ஒரு செய்தி, கடினமான ஒரு செய்தியும் கூட. நம் பகைவர், நமக்கு எதிராக தீமை செய்வோர் மட்டில் நம் அணுகுமுறை 3 விதமாக இருக்கும். முதலாவதாக பழிக்கு பழி வாங்குவது. இது நம் அனைவருக்கும் மிக எளிதான ஒன்று. ஒருவர் மற்றவரை பழி தீர்த்து கொள்ள தொடங்கினால் நம்முடைய வீடு வீடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். காந்தியடிகள் சொன்னார், கண்ணுக்கு கண் என்று உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்தால் உலகமே குருடாகி போய்விடும்.
நமக்கு எதிராக பிறர் தவறளிக்கிற போது, நம்மை அவமானப்படுத்துகிற போது நமக்கு கோபமும் பழி வாங்கும் உணர்ச்சியும் மிக அதிகமாகவே பொங்கி எழும். அந்த உணர்வுகளை, அந்த பழி வாங்குதலை நியாயப்படுத்த சில நேரங்களில் நாம் கடவுளையும் கூட்டு சேர்த்து கொள்வோம். கடவுளை போன்ற சக்தி நமக்கு இருந்தால், அல்லது கடவுள் நம் பக்கம் இருந்தால், நம் பகைவர்கள் அழிந்து போவார்கள் என்று நாம் விரும்புகின்றோம். ஆக பழிக்கு பழி வாங்குவது என்பது நம் அனைவருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒன்று. இரண்டாவதாக, அந்த பகைவரை மன்னிப்பது. பழிக்கு பழி என உன் இனத்தார் மீது காழ்ப்பு கொள்ளாதே என்று பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டுள்ளது. இயேசுவும் இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை வலியுறுத்துகிறார். தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், மன்னியுங்கள். பழி வாங்குவது வீரம் என்றும் மன்னிப்பது கோழைத்தனம் என்றும் நாம் பல நேரங்களில் நினைப்பது உண்டு. மன்னிப்பது நம்முடைய தொடர்ந்த உறவுகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உடல் நலத்திற்கும் நல்லது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பார் திருவள்ளுவர். நிலமானது தன்னை மண் வெட்டி கொண்டு வெட்டுகின்ற அந்த விவசாயி பொறுமையாக தாங்குவதோடு அவருக்கு வேண்டிய உணவையும் அது விளைவித்து தருகிறது. அவ்வாறே தீமை செய்வோரை, பகைவரை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்வது மிக மிக நல்லது. மூன்றாவதாக, மிக கடினமானது அது. ஒருவேளை பகைவரை நாம் மன்னிக்கலாம், ஆனால் அவர்களை அன்பு செய்வது என்பது ஒரு அதிகமானதாகவே நமக்கு தெரிகிறது. ஒரு மறையுரையிலே குருவானவர் அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டார், உங்களில் எத்தனை பேர் பகைவர்களை அன்பு செய்ய முடியும்? யாருமே கை தூக்கவில்லை. ஒரே ஒரு பெண்மணி கை தூக்கினார். அவரை பார்த்து கேட்டார், உங்கள் வயது என்ன? 90 வயசு. பகைவர்களை உங்களால் மன்னிக்க முடியுமா? இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க என்று அந்த அம்மா சொன்னார்கள். இறந்த பிறகு ஒருவரை மன்னிப்பது என்பது எளிது. உயிருடன் வாழுகிற போது நம்மை பகைத்தவர்களை மன்னிப்பது என்பது ஒரு கடினம். யூத மரபின்படி அயலார் என்பது தன் நாடு, தன் இனம், தன் மொழி, தன் சமயம் சார்ந்தவர்களை குறிக்கும். இவற்றை சாராதவர்கள் பகைவர்கள் என்று கருதப்பட்டார்கள். எனவேதான் அயலாருக்கு அன்பு, பகைவருக்கு வெறுப்பு என்று சொல்லித் தரப்பட்டது. நம் இரத்த உறவுகளை அன்பு செய்வது நமக்கு எளிது. ஆனால் நம்மை சாராதவர்களை, நம்மை இகழ்ந்து பேசுவோரை, நமக்கு கெடுதல் செய்வோரை அன்பு செய்வது மிக மிக கடினம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், இதுதான் பகைவரை மன்னிப்பது என்பது. பகைவருக்கு பகைமை, வெறுப்போருக்கு வெறுப்பு, சபிப்போருக்கு சாபம் என்பது இவ்வுலகம் நமக்கு சொல்லித் தருகிற மந்திரம். ஆனால் இயேசு நமக்கு விடுக்கிற சவால், பகைவரிடம் அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவேண்டல், கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னம், மேலுடை எடுத்துக்கொள்பவருக்கு அங்கி என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். பகைவரை மன்னித்தால், நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் நிறை உள்ளவர்களாக இருப்போம். யாரை போல? விண்ணகத் தந்தையைப் போல நிறை உள்ளவர்களாக நாம் இருப்போம். தனது குறிக்கோளை அடையும் எதுவும் நிறை உடையது என்று கருதப்படுகிறது. கடவுள் நம்மை தமது சாயலில், தமது இயல்பில் படைத்தார். இறைவன் இயல்பு என்ன? அன்பு செய்வது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்கச் செய்வது, நீதியுள்ளோர் மேலும் நீதி அற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்வது. இதுதான் இறைவனுடைய இயல்பு. இத்தகைய இயல்பைத்தான் நாம் அன்றாடம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். கடவுளின் பொறுமையான பிளவுபடாத அன்பை நாம் பிரதிபலிக்கும் போது நாம் வானகத் தந்தை நிறை உள்ளவராக இருப்பது போல நாமும் நிறை உள்ளவர்களாக இருப்போம். மன்னிப்பவர்களே மாமனிதர்கள், பகைவரை அன்பு செய்பவர்களே இறைவனின் மக்கள்.
இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நெருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரிதோ, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம் பகைவரை மன்னித்து அன்பு செய்த இயேசு இவர். இவரை போல நாமும் பகைவரை அன்பு செய்ய இத்திருவிருந்தின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லாதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பனைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி இருதய மேரி குடும்பத்தினர், கடலூர். டி. ஆண்டனி சாமி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி